வனிந்து அசரங்கா. ஆக்சுவலா இவர் ரொம்ப சீப்பா எஸ்ஆர்எச் வந்து பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க ஆப்ஷன்ல. அதுவே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக். அந்த டைம்ல இன்ஜூர்டா இருந்தாரு. பட் ஸ்டில் எஸ்ஆர்எச் நம்பி எடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்ஜூரியில ரெக்கவர் ஆகி ஸ்ரீலங்காக்கு பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு. இந்த ஐபிஎல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு எஸ்ஆர்எச்க்கு. அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் ஒரு சின்ன ஷாக் நியூஸ் வந்துச்சு ஆக்சுவலா எஸ்ஆர்எச்க்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் அட்லீஸ்ட் 3 to 4 கேம்ஸ் அசரங்கா மிஸ் ஆவாரு. இன்ஜுரி அங்க கேட்டீங்கன்னா இல்ல, அவர் வந்து டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இப்போ அதுல இருந்து திருப்பி வெளியே வந்துட்டார். He has come out of his test retirement and இப்போ இந்த பங்களாதேஷோட 2 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் நடக்க போது அவரு அந்த ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இஸ் கோயிங் டு பிளே டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்பரேட்டா இருக்காங்க பங்களாதேஷை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல. அதனாலதான் அசரங்காவோட வேல்யூ அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால அவர் ஆட் பண்ணியிருக்காங்க. T20 சீரிஸ் வின் பண்ணோன்னே மேத்யூஸ் எல்லாரும் அந்த டைம் அவுட் காமிக்கிறதும் அண்ட் ஒன் டே சீரிஸ் வின் பண்ணோன்னே முஷ்ஃபிகர் ரஹீம் இந்த ஹெல்மெட்டை காமிக்கிறதும் இவங்க 2 பேருக்குள்ள ரைவல்ரி பயங்கரமா போயிட்டு இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி எஸ்ஆர்எச் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பாவமா இருக்கு. என்னடா இவர் நம்பி பேஸ் பிரைஸ்ல எடுத்தோம் 11ல விளையாடலாம்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு. பட் ஸ்டில் அசரங்கா வில் பி மிஸ்ட் இனிஷியல் மேட்சஸ். அதுல எந்த டவுட்டும் இல்லை. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.